சம்பவம் தொடர்பில் பூசா அதிஉயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் உள்ள சந்தேக நபர்கள் ஸ்கைப் தொழில்நுட்பத்தினூடாக நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். இஷாரா செவ்வந்தி தப்பிச் செல்ல உதவியதாக கடந்த வாரம் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 2 பெண்கள் உள்ளிட்ட 4 சந்தேக நபர்களும் திறந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். கொழும்பு குற்றப்பிரிவு சார்பில் ஆஜரான விசாரணை அதிகாரிகள் மேலதிக அறிக்கையொன்றை சமர்ப்பித்து விடயங்களை முன்வைத்தனர். செவ்வந்தியிடம் பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலங்களுக்கு அமைய 7வது சந்தேக நபரின் வீட்டுத் தோட்டத்தில் புதைக்கப்பட்டிருந்த 2 கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அந்த 2 கையடக்க தொலைபேசிகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் விசாரணை அதிகாரிகள் மன்றுக்கு அறிவித்தனர். சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி தப்பிச் செல்வதற்கு 23, 24, 25, 26 என பெயரிடப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் உதவியுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு சார்பில் ஆஜரான விசாரணை அதிகாரிகள் கூறினர். வைத்தியசாலை ஊழியராக பணியாற்றும் தொன் பிரியங்கா எனும் 23வது சந்தேக நபர் இஷாரா செவ்வந்தியை தனது மோட்டார் சைக்கிளில் அவரது வீட்டுக்கு அழைத்துச் சென்றுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் கூறினர். இஷாரா செவ்வந்தியை குறித்த வீட்டுக்கு அழைத்துச் சென்றபோது 24வது சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிள் பிரசாந்த் சமோத அங்கிருந்ததாகவும் அவர் ஒரு அரசு அதிகாரியாக இந்த தகவலை வழங்க மறுத்ததாகவும் விசாரணை அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். குறித்த சந்தேக நபர் இதனை வெளிப்படுத்தாமையினால் இஷாரா செவ்வந்தி தப்பிச் செல்வதற்கு அவர் உதவியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் மன்றுக்கு அறிவித்தனர். இஷாரா செவ்வந்தி ஒரு நாள் மாத்திரம் குறித்த வீட்டில் தங்கியிருந்ததாகவும் அதன் பின்னர் 25வது சந்தேக நபரான வர்த்தகர் சஜித் தினுஷ வலிபென்ன பகுதியில் உள்ள தனது வீட்டில் 53 நாட்கள் அவரை தங்க வைத்திருந்ததாகவும் விசாரணை அதிகாரிகள் கூறினர். அதன் பின்னர் அவர் சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தியை கார் ஒன்றில் மாத்தறைக்கு அழைத்துச் சென்றதாகவும் சந்தேக நபர் 26வது சந்தேக நபரான ரேணுகா சாந்தி மற்றும் அவரது கணவரான 27வது சந்தேக நபர் ஆனந்த் உபாலி ஆகியோர் இஷாரா செவ்வந்தியை மித்தனியவில் உள்ள தமது வீட்டில் தங்க வைத்துள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். இதற்காக பிரபல போதைப்பொருள் கடத்தற்காரரான மத்துகுமஷான் 25வது சந்தேக நபரான சஜித் தினுஷவுக்கு பெருந்தொகை பணத்தை வழங்கியுள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் கூறினர். 27வது சந்தேக நபர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்படவில்லை எனவும் தற்போது மற்றொரு கொலை வழக்கு தொடர்பாக விளக்கமறியலில் அவர் வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு சந்தேக நபராக பெயரிடப்பட்டு அடுத்த வழக்கு திகதியில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் எனவும் விசாரணை அதிகாரிகள் மன்றுக்கு அறிவித்தனர். விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதால் சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு விசாரணை அதிகாரிகள் கோரிக்கை விடுத்தனர். விடயங்களை ஆராய்ந்த பிரதம நீதவான் சந்தேக நபர்களை எதிர்வரும் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். இஷாரா செவ்வந்தி தப்பிச் செல்வதற்கு உதவியதாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தேக நபர்கள் ஒவ்வொருவருக்கும் எதிராக தனித்தனியாக குற்றவியல் தண்டனை சட்டக்கோவையின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 7வது சந்தேக நபரான தமித் அஞ்சன நாயனஜித் மேல் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அதற்கமைய அவரது பிணை கோரிக்கை திறந்த நீதிமன்றத்தில் இன்று வாசிக்கப்பட்டதுடன் அது முழுமைப்படுத்தப்பட்டதன் பின்னர் நீதவான் அவருக்கு பிணை வழங்கினார். சந்தேக நபர் 2 லட்சம் ரூபாய் ரொக்கப் பிணையிலும் 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளிலும் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் அவருக்கு வெளிநாடு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது.